ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான கேரளா ஸ்டைல் பீட்ரூட் பொரியல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். இதை ஒரு 3 தடவை நல்லா கழுவி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இனி இதில் உள்ள தோல் எல்லாம் சீவிக்கிடலாம். இந்த ரெசிப்பியில் பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்ரூட்டை துருவ வேண்டாம், இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இனி இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ரெண்டையும் நல்ல சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கிடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். இது சின்ன தேங்காயில் ஒரு முடி துருவன தேங்காய். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நான் ஏற்கனவே கேரளா ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியல் இந்த சேனலில் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே சேம் மெத்தடு தான். இனி இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 வத்தல், 2 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். இனி பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நாம் வதக்கிக்கிடலாம். இனி இது கூட நாம் கலந்து வச்சுருக்கிற பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். பீட்ரூட் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண மட்டும்தான் லேட் ஆகும், மற்றபடி இதை நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். இனி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு நேரம் கலந்து விட்டு மூடி வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டில் உள்ள தண்ணி எல்லாம் வத்தட்டும். நீங்கள் நார்மல் பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா மூடி வச்சு மூடும்போது அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு இந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுறேன். இனி இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான கேரளா ஸ்டைல் பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.